Hello friends, welcome to my channel. Learn Excel in Tamilங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நாம வாட் இஃப் அனாலிசிஸ்ல இருக்கிற சினரியோ மேனேஜர் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் நம்ம. வாட் இஃப் அனாலிசிஸ் டேட்டா டேப்ல இருக்கு, டேட்டா டூல்ஸ்க்கு கீழே. இது பார்த்தீங்கன்னா இந்த டூல் டிப் இதுல என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்குது. இப்போ சினரியோ மேனேஜர், கோல் சீக், டேட்டா டேபிள் அப்படின்னு 3 டூல்ஸ் வாட் இஃப் அனாலிசிஸ்க்குள்ள இருக்கு. இந்த கோல் சீக்கும் டேட்டா டேபிளும் நம்ம முன்னையே பார்த்துருக்குறோம். அதனை பற்றின யூஆர்எல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்க போகிறது நம்ம சினாரியோ மேனேஜர். சினாரியோனா ஒரு காட்சி, அதாவது சில செல்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து அது ஒரு சினாரியோ. இந்த மாதிரி வெவ்வேறு வேல்யூஸை கொடுத்து வெவ்வேறு சினாரியோவை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இப்படி சேவ் பண்ண சினாரியோஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது சம் செட் ஆஃப் செல்லுக்கு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்து எல்லா வெர்ஷன்ஸையும் சம்மரைஸ் பண்ணுறது தான் சினாரியோ மேனேஜர். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்க. அதை 3 டிஃப்ரெண்ட் ஹாலில் பண்ண போகிறாங்க. அதாவது ஸ்மால் வென்யூவில் பண்ணோம்னா இதெல்லாம் தான் எக்ஸ்பென்சஸ். அதை ஷோ நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும், ரெண்ட்டு, லைட்டிங்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் எவ்வளவு, இன்சூரன்ஸு. அதே போல் என்ன இன்கம், ஒரு டிக்கெட் 35 ருபீஸ். பெவரேஜஸ் வர்றவங்க ஒரு ஆவரேஜாக ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபாய்க்கு பெவரேஜஸ் வாங்குறாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் 250. அப்போ இது கால்குலேஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ். டிக்கெட் சேல்ஸ் ஆனால் எவ்வளவு, பெவரேஜஸ் சேல்ஸ் ஆனால் எவ்வளவு, டோட்டல் ரெவென்யூ, இது டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இந்த 2 டோட்டல் ரெவென்யூலேருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ். பாருங்கள், நான் கண்ட்ரோல் பேக் கோட் கொடுத்துருக்குறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாத்தையும் சம் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த F3 இன்ட்டு F5, இது F3, இது F5, இது மல்டிப்ளை பண்ணி வருது F4 இன்ட்டு F5. இது ரெண்டையும் சம் பண்ணுறது தான் டோட்டல் ரெவென்யூ. இந்த டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ நம்ம மறுபடியும் பழைய மாதிரியே போய்க்கலாம். இப்போ இது ஒரு சீன். இப்போ இதே சேம் செட் ஆஃப் செல்லுக்கு நான் வெவ்வேறு வேல்யூ கொடுத்து, இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் ஹாலில் போடும்போது எனக்கு ஷோவுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகலாம், ரெண்ட் அதிகமாகும், லைட்டிங் அதிகமாகும், அதே போல் ரெவென்யூவும் அதிகமாகலாம். அப்போ டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன. இதே போல் இன்னொரு சீனரியோ, ஒரு பெரிய லார்ஜ் ஹாலில் இதே ஈவெண்ட்டை நடத்தும் போது என்ன எக்ஸ்பென்சஸ், என்ன ரெவென்யூ. இப்போ இது எல்லாத்தையும் அட் அ டைமில் கம்பேர் பண்ணணும். இப்போ வெவ்வேறு ஷீட்டில் வச்சுருந்தாலும் நம்ம இப்படி ஒவ்வொன்றா போய் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சம்மரியாக கிடைச்சிட்டா நம்மளுக்கு கம்பேரிசன் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம சினாரியோ மேனேஜருக்கு போகிறோம். நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம மாற்றக்கூடிய செல்கள். இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபார்முலாஸ், இந்த செல்களை யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலாவை. இப்போ நம்ம டேட்டா டேப்பில் வாட் இஃப் அனாலிசிஸ்க்கு போகிறோம். நம்ம அதில் சினாரியோ மேனேஜர். இப்போ ஸ்மால் வென்யூ, இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாங்காக நம்மளுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வந்திருக்கு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீனை ஆட் பண்ணணும். அதுக்காக ஆட் கொடுக்குறோம் நம்ம. இப்போ அந்த சீனோட நேம் என்ன, இப்போ ஸ்மால் வென்யூ. சேஞ்சிங் செல்ஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம சொன்னது இது எல்லாமும் செல்ஸு. அடுத்தது நான் அட்ஜசன்ட் செல்லை நான் செலக்ட் பண்ண போகிறேன்னு இந்த 3ஐயும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கண்ட்ரோலில் வச்சுட்டு இதில் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் செல்களும் கொடுத்துருக்காங்க. இந்த செல்களும் இருக்குது, இந்த செல்லும் இருக்குது. இப்போ கமெண்ட் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா C3ங்கிற செல்லில் என்ன டேட்டா, C4ல் என்ன இருக்குது, C5ல் என்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இது நம்மளுக்கு கொஞ்சம் மீனிங் புரியாத மாதிரி இருக்கும். நம்ம நேம் ஃபார்முலா டேப்ல போய் இந்த செல்களுக்கு எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த நேம்ஸ் இங்கே. அப்போ நம்ம ஒரு வென்யூ, ஸ்மால் வென்யூக்கான ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேம்ஸை கொடுத்துட்டு பார்க்கலாம். நேம்ஸ் எப்படி கொடுக்குறது, முதல்ல இந்த செல்களில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்முலாஸில் போய் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன். அப்போ இந்த செலெக்ஷனில் நேம்ஸ் எங்கே இருக்குன்னா லெஃப்ட் காலத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமும் சிங்கிள் வேர்டாக தான் கொடுத்துருக்குறேன் நான். அதனால் லெஃப்ட் காலம் அதே ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிருக்கு. ஓகே கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த 3 செல்களுக்கும் இதே கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் தான்.
லெஃப்ட் காலம் கொடுத்துக்கிறேன். ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கும் நம்ம அதே போல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நேம் மேனேஜரில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பெவரேஜஸ், டிக்கெட்டு, இது எல்லாமும் இப்போ நம்ம கொடுத்த எல்லா நேம்ஸும் இங்கே வந்திருக்கு. அது எந்த செல்லை ரெஃபர் பண்ணுறதுங்கிறது வந்திருக்கு, என்ன வேல்யூங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம அடுத்த சீன் வந்து ஆட் பண்ண போகலாம். வாட் இஃப் அனாலிசிஸ், சினாரியோ மேனேஜர். ஸ்மால் வென்யூக்கான டேட்டா ஆல்ரெடி இருக்குது, வேணும்னா நம்ம எடிட்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஷோ, ரெண்டல், லைட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ், இன்சூரன்ஸ். இதுக்கு முன்னாடி செல் ரெஃபரன்சஸ் வந்துட்டு இருந்தது, இப்போ நேம்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் ஆட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் ஹாலுக்கு தான் நான் கொடுக்க போகிறோம். நம்ம அதனால் மீடியம் வென்யூ அப்படின்னு கொடுக்குறேன். செல்கள் வந்து அதே செல்கள் தான். ஓகே கொடுத்துட்டு இப்போ டேட்டாவை நம்ம மாற்றணும். இப்போ மீடியம் செல்களில் டேட்டா என்ன இருக்குது? இப்போ வந்து ஷோவுக்கு வந்து 5000 செலவாகுது, ரெண்ட் வந்து 800, லைட்டிங்க்கு 400, ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ஒரு 150 வேணும், இன்சூரன்ஸ் வந்து 300, டிக்கெட் 45 போட்டுக்கலாம். பெவரேஜஸ் வந்து இந்த ஹாலில் சாப்பாடெல்லாம் சரி இருக்காது, அதனால் நான் வந்து குறைச்சிக்கிறேன். நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ஆர் 400. ஓகே, இப்போ மீடியம் மெனு ஆட் ஆயிடுச்சு. இப்படி தான் டேட்டாவை ஆட் பண்ணணுமான்னா அப்படிலாம் இல்லை, இங்கேயே நம்ம போய் டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு லார்ஜ் வென்யூக்கான எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறேன். ஷோவுக்கு அதே தான். ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1400. இப்போ நான் வந்து ஒரு லார்ஜ் வென்யூக்கான எக்ஸ்பென்சஸும் ரெவென்யூவும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலாவும் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு சீனாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாவில் மறுபடியும் வாட் இஃப் அனாலிசிஸ், சினாரியோ மேனேஜர். இப்போ நம்ம ஆட் கொடுக்குறோம். நம்ம ஆட் கொடுக்கும்போது என்னாகும், செல்கள் மறுபடியும் நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மாற்றின டேட்டா இங்கே வந்திருக்கு. ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ 3 வென்யூக்கான சீன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ இதே சேம் ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்மால் வென்யூக்கு என்ன ஷோ, இதே மீடியம் வென்யூக்கு என்ன, இதே லார்ஜ் வென்யூவாக இருந்ததுன்னா எவ்வளவு. இப்போ ஒவ்வொரு சீனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாமும் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு கம்பேரிசனுக்கு வந்துருந்ததுன்னா சைட் பை சைட் வந்து கம்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம சம்மரிக்கு போய்க்கலாம். சம்மரியில் 2 டைப் இருக்குது, ரிப்போர்ட் டைப்பு, சினரியோ சம்மரி அண்ட் பிவோட் டேபிள் ரிப்போர்ட். இப்போ சினரியோ சம்மரிக்கு கொடுத்துக்கலாம். ரிசல்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரிசல்ட் வந்து C12ல் இருக்குது. ஸோ இங்கே C12 வந்திருக்கு. ஏன்னா இந்த ரிசல்ட்டு எப்படி அஃபெக்ட் ஆகும் பை வேரியிங் தீஸ் வேல்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஷீட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, அதில் எல்லா டேட்டாவும் இருக்குது. இப்போ கரண்ட் வேல்யூ ஸ்க்ரீனில் அப்போ என்ன வேல்யூ இருந்தது, ஸ்மால் வென்யூனா என்ன, மீடியம் வென்யூனா எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம், அப்போ லார்ஜ் வென்யூ கீழே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்துருக்கு. இப்போ இதை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு ஸ்மால் வென்யூக்கு 11,450 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம மீடியம் வென்யூக்கு போகும்போது 19,000 தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது. ஒன்றா ஸ்மால் வென்யூ இல்லை லார்ஜ் வென்யூவில் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மால் வென்யூலேயே 2 ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா யூ வில் கெட் 22,000 பக்கமாக நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் மீடியம் வென்யூவில் வந்து நம்மளுக்கு எஃபர்ட் போட்டாலும் 19,000 வருது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறதுக்காக நம்ம சினாரியோ மேனேஜருக்கு போய்க்கலாம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சேஞ்சிங் செல்ஸ் வந்து 32 செல்கள் வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஆனால் அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீன்ஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சினரியோ மேனேஜர், வாட் இஃப் அனாலிசிஸ் இருக்கிற சினரியோ மேனேஜர் பார்த்துருக்குறோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.